கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 65 நாம் வாசித்தோம். இந்த சங்கீதம் தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு நல்ல ஒரு சங்கீதம். தாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தாவீது விளக்கி கூறுகிறவராயிருக்கிறார். நாம் தேவனை குறித்த ஒரு அறிவுடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவரை குறித்த அறிவிலே வளருகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஏனெனில் தேவனை குறித்த ஒரு அறிவுதான் நம்மை இந்த உலகத்தின் அசுத்தங்களிலும் இருந்து காப்பாற்றும். அதே போல ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அது உதவி செய்யும். அதே போல் தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் அது நமக்கு உதவி செய்யும். ஆகவே தேவனை குறித்த அறிவு நமக்கு மிக மிக அவசியம். ஆகவேதான் ஞானி சொல்லுகிறார், பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லுகிறார். பரிசுத்த தேவனை குறித்த அறிவு நமக்கு மிக மிக அவசியம். இன்றைக்கு அநேகர் தேவனை தொழுது கொள்கிறார்கள், ஆனால் தேவனை குறித்த அறிவில்லாமல் தொழுது கொள்கிறார்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள், ஆனால் தேவனை குறித்த அறிவில்லாமையே ஜெபிக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் தேவனை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, தேவனோடு சரியான உறவு வைத்துக் கொள்ள முடியவில்லை, அவர்கள் நல்ல சாட்சியான ஜீவியம் ஜீவிக்க முடியவில்லை. இந்த சங்கீதத்திலே மொத்தம் 13 வசனங்களே உண்டு. இதிலே சில வசனங்களை சுட்டி காட்டி தாவீது தான் ஆராதிக்கிற தேவனை எப்படிப்பட்டவராய் பார்த்தார் என்பதை உங்களுக்கு காட்டிவிட்டு நாமும் எவனமாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். 2ஆம் வசனத்தை கவனிங்க. தாவீது ஆண்டவரை தேவனே என்று ஆரம்பித்தார். தாம் ஆராதிக்கிற ஆண்டவரை தேவனே என்று கூப்பிட்டு இப்படிதான் அவர் இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தவர் ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறார். எப்படிப்பட்ட பெயர் வைக்கிறார் பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். முதலாவதாக தாவீது தான் ஆராதிக்கிற தேவனை எப்படிப்பட்டவராய் பார்க்கிறார் என்றால், ஜெபத்தை கேட்கிறவராக பார்க்கிறார். முதல் காரியம். 2ஆவதாக அவர் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னா 5ஆம் வசனத்தை கவனிங்க. பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். 2ஆவதாக ஆண்டவரை எப்படி பார்க்கிறார்னா, நம்பிக்கையாய் இருக்கிற இரட்சிப்பின் தேவன். அல்லேலூயா. நாம் அவரை நம்பலாம். நம்பிக்கைக்குரியவர் அவர் மாத்திரமே. அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டீங்கன்னா, இரட்சிக்கிற தேவன். 3ஆவது இதே சங்கீதத்துல அவர் எப்படி ஆண்டவரை பார்க்கிறார்னா 9ஆம் வசனத்தை கவனிங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அப்படி என்றால் தேவனை எப்படி பார்க்கிறாரு? ஒரு விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு தெய்வமாக அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் 3 காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இப்படி அறிந்து கொண்டு நீங்களும் நானும் தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஜெபத்தை கேட்கிறவரே, எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் ஒரு கல்லோ மண்ணோ அல்ல, ஒரு சிருஷ்டி அல்ல, மாறாக அவரே சிருஷ்டிகர்த்தா, அவரே ஜீவனை கொடுக்கிறவர். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு அவருடைய காதுகள் எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கிறது. அவருடைய கைகள் எப்பொழுதுமே உங்களுக்காக செயல்படும்படியாய், துரிதமாய் செயல்படும்படியாய் அது எப்பொழுதுமே வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. நீங்க கஷ்டத்துல அகப்படும் போது நம்மை பாதுகாக்கும்படியாய் அவருடைய கால்கள் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வாய்கள் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கும்படியாய்,
நம்மை எச்சரிக்கும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய் அப்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய நன்மையை செய்கிறது. இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்ட நாம் தேவனை எப்படி துதிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு ஜீவனுள்ள தேவனாக தேவனை துதிக்கணும். ஆண்டவரே, நீங்க யார்? ஜெபத்தை கேட்கிறவர். தாவீது ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அவர் காலை மாலை மத்தியான வேலையிலே, அந்தி சந்தி மத்தியான வேலையில ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவதாசனாய் காணப்பட்டார். ஜெபிக்கிற ஒரு நல்ல வீரன். ஆகவேதான் அவரால் தைரியமா சொல்ல முடிந்தது, என் ஆண்டவர் யாருன்னா ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அப்போ தாவீது எவ்வளமாக தேவ சமூகத்திலே வருகிறார் என்பதை கவனிங்க. ஜெபத்திலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை அவர் இங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயத்தில் வருகிறோம். இந்த ஆலயத்துக்கு என்ன பேர்? ஜெப வீடு. ஏனென்றால் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் போடும்போது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்பதற்கு அவருடைய காதுகள் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. அவருடைய இருதயம் எப்பொழுதுமே திறந்த இருதயமாய் இருக்கிறது. ஆகவே அந்த ஜெபத்தை கேட்கிறதோடு நிற்காமல் அதுக்கு பதிலும் கொடுக்கிறார். இந்த காரியத்தை அவர் நன்றாக அறிந்ததுனாலே, தாவீது அறிந்ததுனாலே அவர் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிற தேவன்ட்ட நான் எப்படி ஜெபிப்பேன்னா, முதல் சொல்றாரு, தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க வருகிறார். ஜெபத்துல முதன்மையான காரியம் எதுல வரணும்னா, நீங்க தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்களும் நானும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே அவரை மகிமைப்படுத்தும்படியாக தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கிறார். அதற்காக மகிமை செலுத்தணும். நமக்காக தேவன் இந்த இயற்கையை படைத்திருக்கிறார். அருமையான சூரியனை படைத்திருக்கிறார், சந்திரனை படைத்திருக்கிறார். எல்லா மரங்களை தேவன் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, மரமே இல்லைன்னா என்ன செய்வீங்க? தேவையான நமக்கு பிராணவாயு கிடைக்காது. மரங்கள் படைத்து நமக்காக நல்ல பிராணவாயு கொடுத்து நம்ம இந்த உலகத்துல நம்ம நல்லா சஞ்சரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நல்ல நதிகளை வைத்திருக்கிறார். அவருடைய இயற்கை வளங்களெல்லாம் யோசித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறிடுங்க. ஆண்டவரே, நீ சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. நீங்க அப்ப தேவனை எப்படி துதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்துல உங்களை தாழ்த்தி, இவ்வளோ பெரிய தேவன் எனக்காக இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாக்குனதற்கு முன்பாகவே இதெல்லாம் படைச்சு வச்சுட்டாரு நமக்காக. அதுக்கு பிறகுதான் நம்மளை எப்படி உருவாக்குறாரு? தம்முடைய சாயல்ல உருவாக்குறாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்ம மேல எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பிரியம் நம்ம மேல் வைத்திருக்கிறார், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க. உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவரே, என்னை போல பாவியான மனிதனுக்காக நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே நமக்கு இதெல்லாம் படைச்சு வச்சாரு. பாவம் செஞ்ச உடனே ஏதாவது எடுத்துட்டாரா? இல்ல உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ பாவம் செஞ்சிட்டல போ அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. நமக்கு அதே கனி வகைகள் கொடுத்திருக்கிற, அதே சாப்பாடு கொடுத்திருக்கிற, எல்லாவற்றையும் கொடுத்த தாவரங்களை கொடுத்திருக்காரு. ஆகவே தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி நீங்க துதிக்கணும் அப்படி கேட்டா, தாழ்த்தி துதிக்கிறது மட்டும் இல்ல, நன்றியுள்ள இருதயத்தோட, உண்மையான இருதயத்தோட தேவனை துதிங்க. உண்மையுள்ள இருதயத்தோட, ஆண்டவர் எனக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறார், அந்த உண்மை நமக்கு வரணும். இதுக்கு அடுத்ததுதான் பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். நிறைய நேரங்களில் நம்ம ஜபிக்கிறோம். சில ஜபங்கள்லாம் எப்படி நம்ம ஏறெடுக்கிறோம்? பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறோம். பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறது தவறு இல்லை. ஆனால் அநேக நேரங்களில் மனுஷன் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றான், அந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்ச உடனே அந்த பொருத்தனையை மறந்துடுவான். பொருத்தனையை என்ன செய்ய மாட்டான்? செலுத்த மாட்டான். ஆகவேதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, பொருத்தனை செஞ்சனா அதை நிறைவேற்றிடு, இல்லையா செய்யாம இரு. ஏன்னா பொருத்தனை செஞ்சுட்டு நிறைவேற்றாம இருந்தேன்னா அது பாவம். நல்லா கவனிங்க. நம்ம தேவன் நம்முடைய காரியங்களை பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோமா? அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. ஆண்டுக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நம்ம ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட எல்லாரும் வரலாம், யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இல்ல,
நம்ம துதிப்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். அதே போல ஆண்டு சமூகத்தில் வருவதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த மனிதனுக்கும் தேவன் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொன்னு, நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும். எதுல நன்றி செலுத்தணும் தெரியுமா? நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து இருக்கிறார், ஆகவே நன்றி சொல்லணும். மூன்றாவது கவனிங்க, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். அப்ப தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை தேவன் எப்படி மன்னித்தார் கவனிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 103 அதிகாரம் 10 முதல் 12 வரை. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நல்ல கவனிங்க, நம்முடைய பாவங்களை எப்படி மன்னித்திருக்கிறார்னா, வானமும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு அந்த பாவங்களை நீக்கி இருக்கிறார். எப்பொழுது நாம் அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்தோமோ அப்பொழுது. இன்னொரு காரியத்தை கவனிங்க, அவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்த உடனே அவர் நம்ம மேல் இறக்கப்பட்டு நம்மை மன்னிக்கிறதோடு நிக்கல, என்ன செய்யறாரு? தம்முடைய முதுகுக்கு பின்னாடி அதை தள்ளி விடுகிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 38 அதிகாரம் 17 வாசித்தீங்கன்னா அதுல தெரியும். இதேவனமாய் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து முற்றிலுமாக அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை இப்படி தேவனை துதிக்க முடியும்னா, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு நாம் எப்படி தேவனை துதிக்கணும்? ஏன்னா நமக்காக முழுமையான ரட்சிப்பு வந்துருச்சு இல்ல, முழுமையான ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இந்த நாட்களில் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு எவ்வாறாக தேவன் ஏற்படுத்தினார்? அதுக்காக தேவன் என்ன செய்தார்? வாசியுங்கள் 1 யோவான் 2 அதிகாரம் 2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, அதாவது இயேசுவே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா, இந்த பூலோகத்திலே அனுப்பி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார், சுத்திகரிக்கிறவராயிருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்றார், நம்முடைய சகல பாவங்களையும், நம்முடைய எல்லா பாவங்கள், ஒவ்வொரு பாவங்களையும் சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு இன்னொரு காரியத்தை செய்கிறது. அந்த மன்னிப்பை வழங்கின பிறகு அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையும் நமக்கு கொடுக்கிறது. எபேசியர் 1 அதிகாரம் 7 கவனிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, மீட்பும் தேவன் கொடுத்திருக்கிறார். இதற்காக நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மீட்புனா விடுதலை, ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன். இதுக்கு முன்பாக நாம் வேறொரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் யாவும் பிசாசுக்கு அடிமையாயிருந்தது. இருளின் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்தோம். நம்முடைய மாம்சமும் நம்முடைய மனசும் விரும்பினவைகளை நாம் செய்தோம். அநீதியான காரியத்தை செய்தோம், பாவமான காரியத்தை செய்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவர்கிட்ட மன்னிப்பை கேட்டோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை
மன்னித்தது மாத்திரமல்ல, சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பெரிய விடுதலையே கொடுத்துட்டாரு. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை, தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இந்த காலவேளையில நாம் இன்னும் தேவனை அதிகமாய் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவர் பார்த்து நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே, மன்னிப்பதற்கு உம்மை போல ஒருவர் உண்டோ? மீகா எழுதும் போது என்ன எழுதுறாரு கவனிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். நம்முடைய ஆண்டவரை போல மன்னிக்கிற தேவன் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த தேவன் என்ன செய்தார்னா நம்மை தெரிந்து கொண்டார். 4ஆம் வசனத்தை கவனிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆண்டவர் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, நம்ம மன்னித்தது மாத்திரமல்ல, நம்மை மன்னித்த பிறகு தம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். தம்முடைய சபையிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். ஆகவேதான் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே சபையிலே சேர்த்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். தம்முடைய பரமசங்கமாகிய சபையிலே நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் முதலாவது நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த காலவெளியில் நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்ட தேவன் என்னை எங்க கொண்டு வந்து சேர்த்தார்? தம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். தம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து சேர்த்தார். ஆகவேதான் இந்த ஜனத்தை குறித்து தாவீது இன்னும் அழகா சொல்லும்போது எப்படி சொல்றாரு கவனிங்க. சங்கீதம் 33:12 கவனித்து பாருங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நீங்க கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீங்க, நல்லது. ஆனால் தேவன் உங்களை தம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். பாக்கியவான்களா மாறிட்ட பிறகு தேவன் நம்ம தம்முடைய ஆலயத்துல கொண்டு சேர்த்தார். எதுக்கு இந்த ஆலயத்துல கொண்டு சேர்த்தார்? சங்கீதங்களின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்க. உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். பாருங்க, நம்ம தேவன் என்ன செய்யறாரு? ஆலயத்தில் இருக்கிற சம்பூர்ணத்தினால் தேவன் நம்மை திருப்தியாக்குகிறார். நம்முடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற நல்ல தேவனா இருக்கு. ஆகவேதான் இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். தேவனுடைய ஆலயத்துல வரும்பொழுது சந்தோஷமா வாங்க, மன மகிழ்ச்சியோட வாங்க, தேவனை ஆராதிங்க. இப்படி நீங்க ஆராதிச்சு பாருங்க, நீங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது நன்மையோட தான் திரும்புவீங்க. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வீட்டின் நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். அந்த திருப்தியான அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். அது யாரும் பறித்து கொள்ள முடியாது. தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் உங்களுக்கு தருவார். அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை போல பாக்கியவான்கள் வேறு யாரும் இல்லை. நமக்கு தேவன் பாராட்டுகிற பெரிய நன்மையை, அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கிறார். இதற்காக நீங்களும் நானும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிட்ட பிறகுதான் அடுத்ததாக ஆண்டவரை எப்படி தாவீது பார்க்கிறார்னா, ரட்சிக்கிற தேவனாக, தன்னுடைய ரட்சிப்பின் தேவனாக அவரை பார்க்கிறார். பாருங்க, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்திர இடங்களில் குடியிருக்கிறவர்களும்
உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறீர். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்னா, நம்முடைய ரட்சிப்பின் தேவன். நம்முடைய ரட்சிப்பின் தேவன் நமக்கு மாத்திரம் அல்ல, அவர் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவங்க நம்பும் நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பும் நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவர் நம்மள பாவத்திலிருந்து மட்டும் ரட்சிக்கலைங்க. ரட்சித்த பிறகு இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகத்துல பாடுகள் இருக்குன்னு தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்க பயப்படாதீங்க. ஏன்? நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு விட்டாரா? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன். உங்களை ரட்சித்த தேவன் அந்த ரட்சிப்பின் கிரியையை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனுடைய அதிசய கிரியைகளை பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே அதிசயமானவர். ஆண்டவர்ட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க? பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அதிசயமான கிரியைகளை செய்வதை நீங்க பாருங்க. அவருடைய ரட்சிப்பின் கரத்தை நீங்க பார்ப்பீங்க. நமக்கு விரோதமா பிசாசு செயல்படுறான். பிசாசு எப்படி செயல்படுவான்? இந்த உலகத்துல இருக்க ஜனங்கள் வாயிலாக, மற்ற விதங்களில அவன் செயல்படுவான். ஆனா நம்ம ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கும் போது, அவரை உண்மையாக ஆராதிக்கும் போது, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? நம்ம சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை தருகிறார். அவருடைய கரம் நமக்காக கிரியை செய்கிறதா இருக்கிறது. நம்ம ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது, ஆண்டவர் அமைதியா இருக்காரு. அமைதியா இல்ல, உங்களுக்காக எனக்காக என் தேவனாகிய கர்த்தர் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக தம்முடைய தேவதூதர்களை வைத்திருக்கிறார். அந்த தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பயங்கரமான காரியங்களை செய்து தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் நம்முடைய ரட்சிப்பின் தேவன் என்ன செய்கிறார்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் நம்மோட உடன்படிக்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறீர் என்று சொல்லப்படுங்க. பர்வதங்களை உறுதிப்படுத்துகிற காரியம் தேவன் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை காட்டுகிறது. எசாயா 54 அதிகாரம் 10 வாசிக்கிறோம். பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், இந்த பூமியே அதிர்ந்து போனாலும், அசைந்து போனாலும், அழிந்து போனாலும், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு செய்திருக்கிற அந்த கிருபையின் உடன்படிக்கை ஒரு நாளும் அழியாது, நிலை பெயராது. நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஆகவேதான் தேவனை துதிக்கும் போது சொல்லுங்க, என் ரட்சிப்பின் தேவனே, என் ரட்சிப்பின் தேவனே. இன்னைக்கு தேவனை இவ்வாறாக தேவனை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை செய்த தேவன் நம்மை மகிழ்விக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறீர். ஏங்க காலையும் மாலையும் களி கூற பண்றது ஆண்டவருடைய வேலையா? காலையும் மாலையும் களி கூற பண்றதுன்னு என்ன அர்த்தம்? காலை மாலை தன்னுடைய வேலையில கரெக்டாக வந்து கொண்டிருக்கு. அதை தேவன் ஸ்டாப் பண்றதே இல்லை. எதுக்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் களி கூற பண்ண வைக்கிறதுக்காக. அல்லேலூயா. என் தேவன் உங்களை மகிழ்ச்சியில வைக்கணும்னு விரும்புகிறார். அதனால அவருடைய சமூகத்துல நீங்க வரும்போது என்ன இருக்கா? சங்கீதங்களின் புத்தகம் 16 அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும், உமது வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. அப்ப ஆண்டவர் சமூகத்துல என்னங்க இருக்கு? நித்திய பேரின்பம். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கு? பரிபூர்ண ஆனந்தம், நித்திய மகிழ்ச்சி. நல்லா கவனிங்க. இது யார் கொடுக்க முடியும்? இந்த வார்த்தையெல்லாம் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது. மகிழ்ச்சி இருக்குங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்டா மகிழ்ச்சி வருது. ஒரு நல்ல காரியம், நமக்கு விரும்பின காரியத்தை செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி வருது. அதுக்கு பேர் நித்திய மகிழ்ச்சி இல்ல. அந்தந்த நேரத்துல வருகிற மகிழ்ச்சி அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் திரும்பி சோகம் வந்துடும். ஆனா நித்திய மகிழ்ச்சி யார் கொடுப்பா? என் ஆண்டவர் மாத்திரமே.
அவருடைய சமூகத்திலே தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான நன்மையை வச்சிருக்கார். நித்திய பேரின்பம். தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இது நம்ம ரட்சிக்கிற தேவன் நமக்கு செய்யற காரியம். சோ ரட்சிப்பின் தேவன் என்ன செய்யறாரு? நம்ம பாவத்திலிருந்து ரட்சித்ததோட விட்டுறல, சபையில சேர்த்து கொண்டதோடு விட்டுறல. அவர் என்ன செய்யறாரு? நமக்காக ஒவ்வொரு நாளும் பயங்கரமான காரியத்தை செய்து நீதியான உத்தரவை அருளுகிறார். இரண்டாவது, அவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணுகிறார். மூன்றாவது, நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறார், நமக்கு நித்திய பேரின்பத்தை தருகிறார். ஆகவே ஆண்டருக்கு அதிகமாக நன்றி சொல்லுங்க. மூன்றாவது காரியம் தாவீது எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னா, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பனாக பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தகப்பன். இது எப்பவுமே மறந்துடக்கூடாது. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்க ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் கூட அவைகளை உங்கள் பிதா பிழை போட்டுகிறார். யாருடைய பிதா? நம்முடைய பிதா. நம்ம அப்பா ஒரு நல்ல விசாரிக்கிற நல்ல ஒரு தேவன். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வரோம். நம்மை விசாரிப்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு தகப்பனாக நம்மை விசாரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பூமியில ஜனங்கள் நம்மளை விசாரிக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் தன்னலத்தோடு விசாரிக்கலாம், இல்லைன்னா நல்ல விஷயத்திலையும் விசாரிக்கலாம். ஆனா அந்த விசாரிப்புலாம் நமக்கு ரொம்ப ஆறுதல் தராது. ஒரு அளவுதான், ஒரு சின்ன வார்த்தை சில நேரம் நம்மளை ஆறுதல் படுக்கும். ஆனா என்றென்றைக்கும் நம்ம விசாரிக்கிற நல்ல ஒரு தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அதனால்தான் அவர் சொல்றாரு, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு என்ன செய்கிறீர்? நீர் பாய்ச்சுகிறீர். பூமியை விசாரிக்கிற தேவன் அப்படின்னா இப்படி கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை எதை சுதந்திரிக்க பண்ணுகிறார்? சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை கவனிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நல்லா கவனிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? பூமியை சுதந்திரிக்க பண்ணுகிறார். சுதந்திரிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை உயர்த்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்க. பூமியை விசாரிக்கிறான்னு தாவீது சொல்றாரு. அந்த சங்கீதமும் தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதம் தான். அப்படின்னா பூமியை விசாரிக்கிறார்னு என்ன அர்த்தம்? நம்ம விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தான் விசாரிக்கிறார். அப்போ விசாரிக்கிற தேவன் என்ன செய்கிறார் பாருங்க. முதல்ல அதை நீர் பாய்ச்சுகிறார். அந்த பூமியை நல்லா ஃபர்டைலா பண்றார். அந்த பூமியை நல்ல கனி கொடுக்கிற அளவுக்கு அதை நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை என்ன செய்கிறாரு? செழிப்பாக்குகிறார். நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். பாருங்க, அந்த தேவ நதியினால அந்த நிலத்தை எல்லாம் நல்ல ஒரு நிலமாக மாத்தி அதுக்கு என்ன செய்யறாரு? அதுல தானியத்தை விளைவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்ற, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். முதலாவது பூமியை கனி தருகிற ஒரு நிலமாக மாற்றுகிறார், அதுக்கு நீர் பாய்ச்சுகிறார், அதுல தானியத்தை விளைவிக்கிறார், கனியை வர வைக்கிறார். இது முதலாவது தேவன் செய்கிற காரியம். விசாரிக்கிற தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உங்க ஜீவியத்தை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறவர். உங்க குறித்து எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனாலதான் பேதுரு என்ன எழுதினா தெரியுமா? 1 பேதுரு அதனுடைய 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இவன் நம்முடைய ஆண்டவர் யாருங்க? விசாரிக்கிற நல்ல தேவன். அப்போ நம்ம கவலைகள், நம்ம உலகத்துல எதுக்காக கவலைப்படுறோம்? இந்த பூமியில நம்ம வாழ்றோம், நமக்கு அன்றாட தேவைகள், நமக்கு ஆகார குறைவு ஏற்படுது, வஸ்திரங்கள் கிடைக்காம இருக்கலாம், சில நம்முடைய அன்றாட தேவைகள் கிடைக்காம இருக்கலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு எல்லாம் அப்படியே நமக்கு ஃபுல்லா கிடைச்சிடும் சொல்ல. ஆனா இதெல்லாம் கிடைக்காம இருந்தாலும் தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன். அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்க ஆண்டவரை மட்டும் சார்ந்து நின்னீங்கன்னா
உங்க வாழ்க்கையில தரித்திரம் ஒரு நாளும் ஆண்டவரை துதிப்பதற்கு தடையா இருக்காது. உங்க குறைச்சல் ஒரு நாளும் தேவனை துதிப்பதற்கு தடையா இருக்காது. நீங்க எல்லா நிலையிலும் தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒரு லாசரு தரித்திரனாய் இருந்தார். அந்த லாசருக்கு தரித்திரம் மாத்திரமல்ல, வியாதி இருந்துச்சு, பலவீனம் இருந்துச்சு, சரீரத்திலே உபாதைகள் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதில் அது தடையா இல்ல. அவர் தேவனை எப்பொழுதுமே துதித்துக் கொண்டே இருந்தார். தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டேதான் இருந்தார். தேவ பிள்ளைகள் அவர்கள் இந்த உலகத்திலே தரித்திரர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தம்முடைய ஆலயத்துல கொண்டு வந்து என்ன தெரியுமா செய்யறாரு? அவர்களை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களை மாற்றுகிறார். இதுதான் நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய காரியம். சரீர பிரகாரமாக சில குறைச்சல்கள் இருக்கலாம். ஆனா நீங்க தேவனை உண்மையா தேடுகிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, உண்மையா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா, உங்களுடைய நல்ல பிதா உங்களை விசாரிக்கிறவர் என்ன செய்வார் என்று சொன்னீங்கன்னா, உங்களை விசுவாசத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுவார். உங்களை சகல விதமான தெய்வீக சுபாவங்களினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பூமியை அவர் விசாரிக்கிற நல்ல தேவன். அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். அதுக்கு தம்முடைய நதியினாலே அதை நிறைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாக, தேவ நதியாக அப்படியே நமக்குள்ள பாய்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன், நம்முடைய பலவீன நேரத்துல நமக்காக அவர் கூட இருந்து நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற நல்ல தேவன். இப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் துதிக்காம இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் துதிங்க. உங்க சோர்வுகளை மாற்றுவார், உங்க கவலைகளை மாற்றுவார், உங்களை விசாரிக்கிற நல்ல தேவன். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். ஒரு நேரம் வரும், தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனி கொடுக்கிற அளவுக்கு தேவன் மாற்றுவார். இது தேவன் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தேவன் நம்மை உயர்த்துகிற நல்ல தேவன். 11ஆம் வசனத்தை கவனிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் ஒலிகிறது. ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும்போது நம்ம அதை கொண்டாடுறோம் இல்லையா? பர்த்டேனா கொண்டாடுறீங்க, ஆனிவர்சரினா கொண்டாடுறீங்க, எல்லாம் கொண்டாடுறீங்க. தேவன் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன். நம்முடைய பாதையை எப்படியா பொழிய வைப்பாரு? நெய்யாய் பொழிய வைப்பார். அதாவது அந்த செழிப்பு, அந்த சம்பூர்ணம் காணப்படும். நெய் ஒரு நல்ல ஒரு செழிப்பை காட்டுகிறது, ஆரோக்கியத்தை காட்டுகிறது. அப்போ தேவன் நமக்கு நன்மையை தருவாரா தர மாட்டாரா? நன்மை தருவாருங்க. கொஞ்சம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கிறவர்களுக்கு கட்டளையிடு. நல்லா கவனிங்க. தீமோத்தியை பார்த்து பவுல் என்ன எழுதி வைக்கிறார்னா, தீமோத்தியே, ஏன்னா தீமோத்தி ஒரு ஊழியக்காரர், சொல்றாரு, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கிறாங்க இல்லையா? அதாவது விசுவாசிகள்ல நிறைய பேர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு புத்தி சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இந்த நிலையற்ற இந்த ஐஸ்வர்யம், உலகத்தின் ஐஸ்வர்யம் மேல் நம்பிக்கை வைக்காம யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். எப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் சொல்றாரு பாருங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சகலவிதமான நன்மைகளையும் நம்ம அனுபவிக்கணும். அதை எப்படி அனுபவிக்கணும் விரும்புறாரு? சம்பூர்ணமா. அதனால சம்பூர்ணமா கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? நாம் மட்டும் அனுபவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்ல. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர், என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெய்யா சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா, நான் நல்லா குண்டாகி என் வீட்டு கதவெல்லாம் உடைக்கிற அளவுக்கு மாறுறதுதான் மிச்சம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. நான் இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்காருன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் நன்மை செய்வேன், நான் நற்கிரியை செய்வேன், அதுல ஐஸ்வர்யம் நான் மாறுவேன்,
தாராளமா கொடுப்பேன், உதார குணம் உள்ளவனா இருப்பேன். அடுத்து இன்னொரு காரியத்தையும் நீங்க செய்யணும். அதோட நின்று விடக்கூடாது. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைப்பேன். அப்போ தேவனுடைய சமூகத்தை தேடுவேன். தேவ சமூகத்துல வந்து ஆண்டோடைய வசனத்தின் மேல பிரியமா இருப்பேன். அவருடைய உபதேசத்தை கற்றுக்கொள்வேன். இப்படி இருப்பேங்க. எனக்கு ஐஸ்வர்யம் மட்டும் கிடைச்சா போதும் இல்ல. ஐஸ்வர்யம் நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆனா நான் உம்மை தேடுவேன். ஏன்னா நீர் தான் ஜீவனுள்ள தேவன். நான் உண்மையிலதான் நம்பிக்கை வைப்பேன். நீர் எனக்கு கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்கு பேர் நிலையுள்ள ஐஸ்வர்யம். அந்த நிலையுள்ள ஐஸ்வர்யத்தை நான் பெற்ற நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்துல எனக்கு கிடைக்கிற இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன், தாராளமா கொடுப்பேன், நன்மை செய்வேன், நற்கிரியைகளை செய்வேன். இப்படி நீங்க வாழ்வீங்க. தேவன் அந்த கிருபைகளை தருகிறவராயிருக்கு. அதனால்தான் அடுத்தது சொல்ற, வனாந்திர தாபங்களிலும் ஒளிகிறது, மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது, மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. உங்க ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். அது வழிந்தோடுகிற ஆசீர்வாதமாய் மாறுகிறதா இருக்கிறது. நீங்க மகிழ்ந்து தேவ சமூகத்துல கம்பீரித்து பாடுகிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய இரட்சிப்பின் தேவன். அவர்தான் சகல ஜனங்களுக்கும் நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா. மூன்றாவது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பன். ஆகவே இந்த காலவேளையில நம்ம எல்லாரும் தேவனை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா?